ஹாய் வணக்கம் நண்பா. நான் உங்களோட ஷாஃபிஃபை செல்வா. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அது வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து இன்னொரு வீடியோவிலேருந்து நம்ம அப்படியே எஸ்இஓ பண்ணி வச்சுருப்பாங்க, டாப்பில் இருக்கும் அந்த வீடியோ. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆப் தேவை. காப்பி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் போட்டுங்க. கூகுள் ப்ளேயில் போய்ட்டு டவுன்லோட் போட்டுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டிருக்கனால வந்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன். இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ், வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுள் குரோம் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் போய்ட்டு குரோம் பீட்டா ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் யூடியூபி வந்து சர்ச் பண்ணுவோம். யூடியூபி சர்ச் பண்ணியாச்சு. அடுத்து எதில் ஓப்பன் பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் குரோம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபயர்பாக்ஸ் கொடுக்குறேன். ரெண்டுலேயுமே அந்த டெஸ்க்டாப் வர மாட்டேங்குது. இதில் வருது, அதில் வர மாட்டேங்குது. ஸோ இதுவும் வேண்டாம். நம்ம மெயின் ஆப்புக்கே போயிடுவோம். யூடியூபி ஆப்புக்கே போயிடுவோம். யூடியூபி ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். யூடியூபி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எஸ்இஓவில் வந்து நம்ம யூடியூபி க்ரோத் யுவர் சேனல், க்ரோத் தமிழ்னு கொடுத்துக்கலாம். க்ரோத் தமிழ்னு கொடுத்துக்குவோம். இதில் வந்துருக்காங்கல்ல, இதில் வந்து யார் நல்லா எஸ்இஓ பண்ணியிருக்காங்களோ அவங்கள பார்ப்போம். 4 மாதத்துல 40K. ஓகே, இவரது எடுத்துக்குவோம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இவரது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேபிடெஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கல. அது மொபைலுங்கனாலும் உங்களுக்கு தெரியல. கீழே இருக்கும் அந்த அப்லோடு கொடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து அப்படி போடுவோம். போட்டுட்டு கீழே வந்து ஓகே பட்டன் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்களா, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அவங்களத ஈஸியாக வந்து காப்பி பண்ணிட்டு நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்களோட சேனல் நேம் இருக்கிற இடத்துல உங்கள் சேனல் நேம் அடிச்சுக்கங்க. மற்றபடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட தனித்துவமாக இருக்கணும் உங்களோட இது. அதை வந்து டைப் பண்ணணும். நீங்கள் வந்து கையில் வந்து டைப் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு நண்பா. அதனால் மிஸ் பண்ணிக்காதீங்க. இதை வந்து யாருமே சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.